அனைவருக்கும் வணக்கம். மணிமகிழ் போட்டித் தேர்வு வினாவிடைக்கான யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. முதல் வினா, மாமல்லன் என அழைக்கப்பட்டவர் யார்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மன். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, நரசிம்மவர்மன் என்பது ஆகும். மாமல்லன் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி, நரசிம்மவர்மன் ஆவார். இரண்டாவது வினா, துரைராசு என்பது யாருடைய இயற்பெயர்? ஆப்ஷன் ஏ, முடியரசன், ஆப்ஷன் பி, பாரதியார், ஆப்ஷன் சி, பாரதிதாசன், ஆப்ஷன் டி, வாணிதாசன். துரைராசு என்பது முடியரசன் அவர்களின் இயற்பெயராகும். இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, முடியரசன் என்பது ஆகும். வினா எண் 3, பின்வருவனவற்றுள் முடியரசன் எழுதாத நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், கனிச்சாறு, காவியப்பாவை. இந்த நூல்களுள் முடியரசன் எழுதாத நூல் கனிச்சாறு என்பது ஆகும். மூன்றாவது வினாவிற்கான விடை கனிச்சாறு என்பது ஆகும். வினா எண் 4, கடலும் கடல் சார்ந்த பகுதியும் எந்த வகை திணையாகும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். வினா எண் 4ற்கான விடை ஆப்ஷன் டி, நெய்தல் என்பது ஆகும். கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் திணையாகும். வினா எண் 5, திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, பாரதியார், ஆப்ஷன் பி, பாரதிதாசன், ஆப்ஷன் சி, வாணிதாசன், ஆப்ஷன் டி, முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் டி, முடியரசன் ஆவார். முடியரசன் அவர்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுகின்றார். வினா எண் 6, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளைச்சாட்டு என்ற பாடவரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, நற்றிணை என்பது ஆகும். வினா எண் 7, வினா எண் 7, பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. வினா எண் 7ற்கான விடை ஆப்ஷன் பி, குறுந்தொகை என்பது ஆகும். குறுந்தொகை என்பது இந்த வினாவிற்கான விடையாகும். வினா எண் 8, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ, நற்றிணை, ஆப்ஷன் பி, குறுந்தொகை, ஆப்ஷன் சி, அகநானூறு, ஆப்ஷன் டி, புறநானூறு. இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, அகநானூறு என்பது ஆகும். அகநானூறு என்பது 8வது வினாவிற்கான விடையாகும். வினா எண் 9, வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என பாராட்டிய நூல் எது? நற்றிணை, பட்டினப்பாலை, அகநானூறு, புறநானூறு. 9வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, பட்டினப்பாலை என்பது ஆகும். வினா எண் 9ற்கான விடை ஆப்ஷன் பி, பட்டினப்பாலை என்பதாகும். வினா எண் 10, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, பட்டினப்பாலை, புறநானூறு. இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, பட்டினப்பாலை என்பதாகும். பட்டினப்பாலை என்பது இந்த வினாவிற்கான விடையாகும். 11வது வினா, வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? ஆப்ஷன் ஏ, தொழிலாளி, ஆப்ஷன் பி, முதலீட்டாளர், ஆப்ஷன் சி, நெசவாளி, ஆப்ஷன் டி, நுகர்வோர். 11வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, நுகர்வோர் என்பது ஆகும். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் ஆவர். வினா எண் 12, பின்வருவனவற்றுள் எந்த எழுத்து சுட்டு எழுத்து கிடையாது? அ, ஆ, இ, உ. 12வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, ஆ என்பது ஆகும். ஆ என்பது சுட்டு எழுத்து கிடையாது. வினா எண் 13, மீனவர்களுக்கு பஞ்சு மெத்தையாக இருப்பது எது? விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம். 13வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, மணல் என்பது ஆகும். மணல் என்பது மீனவர்களுக்கு பஞ்சு மெத்தையாக இருக்கின்றது. வினா எண் 14, நிலையான செல்வம் எது? தங்கம், பணம், ஊக்கம், ஏக்கம். நிலையான செல்வமாக இருப்பது
இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, ஊக்கம் என்பது ஆகும். ஊக்கம் என்பது நிலையான செல்வமாக கருதப்படுகின்றது. வினா எண் 15. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என கூறும் நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல், புறநானூறு, அகநானூறு. வினா எண் 15ற்கான விடை ஆப்ஷன் பி, நன்னூல் என்பது ஆகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என கூறும் நூல் நன்னூல் ஆகும். மேலும் இது போன்ற வினாவிடைகளை பெற, போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை பெற மணிமேகல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.